திரு ரவீந்திரன் துரைசாமி, நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஏன் இந்த காலதாமதம், ரெண்டு தரப்பிலிருந்தும் நிலவக்கூடிய காலதாமதம், நீங்க என்ன காரணமா பாக்குறீங்க? பொதுவா தேசிய கட்சிகளிலே மாறுபட்ட கருத்துக்கள் எல்லா காலமும் இருக்கும். அதுல ஐயா மூப்பனார் ஒரு கருத்து சொன்னா, வாழப்பாடி ராமமூர்த்தி, எம்பி சுப்பிரமணியம் போன்றவங்க மாற்று கருத்து சொல்லுவாங்க. இது காங்கிரஸ் என்ற ஒரு தேசிய கட்சியில காலங்காலமா இருக்கிறது தான். பாஜகவில் இன்னைக்கு காங்கிரஸ் கலாச்சாரம் பெரிய அளவு பரவிட்டு காங்கிரஸ் தன்மையில தான் தமிழக பாஜகவும் செயல்படுது. இந்த இடத்துக்குள்ள ரெண்டு கோஷ்டி அல்லது அதுக்கு மேற்பட்ட கோஷ்டிகள், பல எம்பிக்கள் கோஷ்டி, அது இதுன்னு ஒவ்வொருத்தரும் வந்து டெல்லியில் தங்களுக்கான சீட்டுக்காக லாபி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பாஜகவை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் நார்வேல் சீட்டுன்னா அந்த இடத்துக்குள்ள பொன்னார் போட்டியிட விரும்புவார். பொன்னார் பொறுத்தளவில் அந்த கட்சியில் சிபிஆரை விட ஒரு பெரிய தியாக வரலாறு கொண்ட ஒரு தலைவர் தான். பட் அவர் எதிர்பார்த்தது எதுவும் அந்த கட்சிக்குள்ள பெரிய அளவில் கிடைக்கலன்னு சொல்லும்போது, நார்வேல் அசம்பிளி சீட்டுன்னா காந்தி 2021 ஜெயித்த மாதிரி ஒரு வாய்ப்பு தனக்கு 26 கிடைக்கும்னு அவர் எதிர்பார்ப்பார். மேலும் அங்கே மீனா தேவ் ஒரு காஸ்ட் நியூட்ரல் இமேஜ் உள்ள ஒரு சகோதரி, 2 பேர் இருந்தாலும் கூட பொன்னார் விரும்பினார்னா அதுக்கு கட்சி கொடுத்துருவாங்க. இது சாத்தூரை பொறுத்தவரை ஸ்டேட் பிரசிடென்ட் நயனார் தான். ஸோ நோ அதர் காம்பிட்டன்ட் இல்லை. இங்கே மதுரைக்குள்ள மகாலட்சுமி நோ அதர் காம்பிட்டன்ட் அப்படின்னாலும் கூட அதை அவரே ஒரு அறிவிப்பில் சொல்றார், சாத்தூர் தொகுதியில் நான் போட்டிடுறேன் அப்படிங்கிறது. எப்படியும் பொதுவாக தேசிய கட்சிகள் தேசிய தலைமை தான் பட்டியலை அறிவிக்கும். அது அறிவிக்கும் வரை காத்திருப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான நடைமுறை. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் நான் சாத்தூர் தொகுதியில தான் போட்டிடுறேன் அப்படின்னு அவரே சொல்வது அப்படிங்கிறது சரியான இல்லை. ஒரு முன்னாடி மாநில தலைவராக இல்லாத போது திருநெல்வேலியில் குஷ்பு நிற்கிறாங்கன்னு சொல்லும் போது அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி அவர் நாமினேஷன் போட்டார். சாத்தூர்ல அவர் ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட் மாநில தலைவருங்கும் போது அவரே சொல்றது வந்து அது உறுதி செய்யப்பட்டதாட்டு அவர் சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். பட் அடுத்தபடியாக மதுரை எடுத்துட்டிங்கன்னா, சௌராஷ்டிரா கம்யூனிட்டி வந்து பாஜகவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பேக் போனாக இருக்காங்க. மகாலட்சுமிங்கிற அவங்க பெரிய அளவில் இருக்காங்க. அவங்க ஒரு கண்டெண்டர். இவர் எம்பி டிக்கெட்டு நின்று 2வது இடம் வந்த சீனிவாசன் ஒரு கண்டெண்டர் லெவலில் மதுரை போகும். திருமாரஞ்சியும் கூட்டணி அதில் அவரும் ஒரு இதை எதிர்பார்ப்பார். தென் வானதிக்கு கோயம்புத்தூரில் கிடச்சிரும். இவர் எல் முருகன் அவினாசிலனுக்கு வர்றதாட்டு இது இருக்கு. அதுக்கு வந்து அருந்ததியர வகுப்பிற்கு வந்து அதிமுக புறக்கணிக்கிறாங்கன்னு இன்னைக்கு முன்னாள் சபாநாயகர் அவர் போர்க்கொடி தூக்கி இருக்கிறாரு. இந்த கட்டத்துக்குள்ள பாஜக லிஸ்ட்ல பெரிய விஷயம் என்னன்னா, அண்ணாமலை கண்டஸ்ட் பண்ணுவாரா மாட்டாராங்கிறது தான். அண்ணாமலை கண்டஸ்ட் பண்ணாண்டான்னு கூட்டணி கட்சியினர் நினைக்கலாம். கண்டஸ்ட் பண்றது இந்த அணிக்கு லாபம்னு ஒரு சிலர் நினைக்கலாம். அண்ணாமலைக்கு முடிவு என்ன, டெல்லி தலைமை எந்த அளவுக்கு அவரை வற்புறுத்துறாங்க அல்லது அவருக்கு முடிவுக்கு போட்டுங்கிற மாதிரி விடுறாங்களாங்கிறதெல்லாம் ஒரு கூட்டணி கட்சியினர்னா நம்ம சிம்பிளா கடந்து போயிட முடியாது இல்லையா? அதுல யாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தான், சந்தேகமே இல்லாம. எடப்பாடி பழனிசாமி தான் அண்ணாமலை ரைவலா நினைக்கிறாரு. அண்ணாமலை 18 விழுக்காடு சாதித்ததை கூட தப்பான புள்ளி உரங்களை சொல்லி அது வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் கொட்டினதையும் நம்ம அவர் பேசினதுல இருந்தே பார்க்கலாம். அண்ணாமலைக்கும் அந்த பயம் இருக்கும். திராவிடர்கள் ஒன்னா இருப்பாங்க, திராவிட கட்சிகள் ஒன்னா இருப்பாங்க, திராவிட கட்சிகளை ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்னும் பெருந்தலைவர் காமராஜ் வார்த்தையை சொல்லி சேலஞ்ச் பண்ணவர் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஆன்மீகத்துக்கு உறுதியா இருக்கும் போது அண்ணாவே அதை கண்டு ஓடிட்டாருன்னு அடிச்சவர், ஜெயலலிதா ஊழல் அதிமுக ஊழல் அடிச்சவர் அண்ணாமலைன்னு சொல்லும் போது அவர் கண்டஸ்ட் பண்ணுனா திராவிட கட்சி திராவிட இயக்கம் ஒற்றுமைங்கிறவல்ல அதிமுக வாக்காளர்கள் திமுகவுக்கு போகும்போது அவர் நிற்கிற தொகுதியிலையும் போறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஸோ அவர் அதுல ரிலக்டண்டா இருக்கலாம். அவர் நிற்கிறது தான் அந்த அணிக்கு சாதகம்னு ஒரு தரப்பு. ஆனா உள்துறை அமைச்சரோ, அதாவது கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்த உள்துறை அமைச்சரோ பிரதமரோ சொல்லாத ஒன்றை அண்ணாமலை தானே சொன்னாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும், அதுக்காக நம்ம இரவு பகல் பாராது உழைக்கணும் அப்படின்னு சொன்னது அண்ணாமலை தானே. He doesn't mean what he sayங்கிற ஒரு வார்த்தை அரசியல்ல உண்டு. கம்பல்சனுக்கு சொல்லுவாங்க, அதை மீன் பண்றாங்களா அதுல நிற்பாங்களாங்கிறது வந்து பல அரசியல்வாதிகள் மத்தியில் வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு இது ஒரு மேனேஜ் தெரிஞ்ச ஐபிஎஸ் ஆபீசர், ஒரு நேஷனல் பார்ட்டியில ஒரு பெரிய உயரத்துக்கு வந்தவர், கட்சியோட முடிவை அதில் என்டால்ஸ் பண்ணிட்டு போவாங்களே தவிர அதுல அந்த இடத்துக்குள்ள செயல்பாட்டில் நிற்பாங்களாங்கிறது கேள்விக்குறிதான். இதுல உள்ள பிரச்சனை தான் பாஜக லிஸ்ட் வந்து நீங்க போட்ட பட்டியல்ல ஒரு இடம் இன்னொன்னு மீதம் இருக்கு, திரு ஏசிஎஸ் தொடர்பானது. அதுவும் நம்ம பேசுவோம். திரு சுகுணா திவாகர், இங்க ஒரே தொகுதிக்கு பல பேர் கோரிக்கை வைப்பதுதான் சிக்கலா இருக்கா, யார் நிறைய எண்ணிக்கையிலான நபர்கள் சீட் கேட்பதுதான் பிரச்சனையா இருக்கா, எது பிரச்சனையா இருக்கு இந்த காலதாமதத்துக்கு? ஒரே தொகுதியில் நிறைய பேர் கேட்குறதுங்கிறத தாண்டி இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா
நீங்கள் முதலே அறிமுகத்தில் சொன்னது மாதிரி நாங்கள் தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை குழு அமைச்சு 70 நாள் ஆயிடுச்சு, ஆனால் திமுக எங்களை கூப்பிடவே இல்லை அப்படின்னு ரொம்ப குறைபட்டாங்க. ஆனால் மற்ற கட்சிகள்லாம் வேட்பாளரை அறிவித்து திமுகவுடைய தலைவருமே பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தோம்னா 4வது ஊரில் அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்படி இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் போயிட்டாரு, எல்லாருமே பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க, பிரேமலாதில் வந்து எல்லாருமே போயிட்டாங்க. ஆனால் இன்னும் அவங்க வேட்பாளரை வந்து அறிவிக்கலை. அப்படிங்கிறது என்னன்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் யார் மாநில தலைவராக இருந்தாலும் டெல்லி தான் தீர்மானிக்கும் அப்படிங்கிற ஒரு அதிகார மையத்தினுடைய போக்கு தான் தொடர்ச்சியா இருக்குன்னு பார்க்குறோம். காங்கிரஸ்க்கு மட்டும்தானா பிஜேபிக்கும் பொருந்துமா? இல்லை, ரெண்டுக்கும் தான் பொருந்தும். தேசிய கட்சிகள் ரெண்டுக்குமே பொருந்தும். இல்லை, இப்போ நம்ம இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ அவங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிலாம் கேட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் உள்ளாட்சி வரைக்கும் கேட்டாங்க, மேயர் வரைக்கும் கேட்டாங்க. திமுகவில் 3 மாவட்ட செயலாளர் 4 ஒன்றிய செயலாளர் மட்டும் தான் கேட்கல, மற்ற எல்லாமே கேட்டாங்க. ஒருவேளை கூட்டணி அமைச்சரவை அமைச்சர் ஒரு 5 அமைச்சர் அப்படின்னு சொன்னால் கேண்டிடேட்டுக்கே இவ்வளவு அடிதடிகள் நடக்கிறப்ப அமைச்சர்கள்னா காங்கிரஸ்குள்ள எவ்வளவு அடிதடிகள் நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா உண்மையிலே அது வந்து ரொம்ப காமெடியாக தான் இருக்கும். இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அங்கே பல்வேறு அதிகார மையங்கள் இருக்குது. இப்போ செல்வ பிறந்தகை இருக்காருன்னா செல்வ பிறந்தகை மறுப்பது. இப்போ மாணிக்கம் தாகூர் வந்து தன்னுடைய பதவி ரிசைன் பண்ணியிருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி ஒன்று சொல்கிறாரு. ராகுல் காந்திக்கு இந்த பட்டியலில் வந்து திருப்தி இல்லைன்னு சொல்லப்படுது. சோனியா காந்திக்கு உடல்நலம் சரியில்லை. இப்போ யார் தீர்மானிப்பாங்க அப்படிங்கிறதுக்குள்ள பிரச்சனை. பிஜேபி அதுக்கான ஒரு மத்திய குழு கூட்டம்னு ஒன்று நடக்குது. தேசிய தலைவர் தலைமையில் இருக்கக்கூடிய இங்கே கிரீஷ் ஓடங்கர் உட்பட யாரெல்லாம் பொறுப்பாளர்களாக இருந்தாங்களோ அவங்க தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது. ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பட்டியலில் அதிருப்தி ஆகும்போது மாற்று பட்டியல் கொடுக்கப்படுது. அது உறுதி செய்யப்பட்டால் அறிவிக்கப்படலாம், எந்த நேரமும் அறிவிச்சு தானே ஆகணும். நீங்கள் சொன்னது மாதிரி வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. நைனா நாகேந்திரன் சொன்னது கிடையாது. மொத்தம் 2 நாள் தான் இருக்குது. நாளைக்கு குட் ஃப்ரைடே, சனிக்கிழமை ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அறிவிச்சிட்டாங்க. திங்கட்கிழமை 2 நாள் தான் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் வேட்பாளர்களை அறிவித்து அவங்க எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அவங்க வேட்புமனு தாக்கலை 2 நாளில் தாக்கல் பண்ணி அவங்க பிரச்சாரத்துக்கு கிளம்பணும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கால அவகாசங்கிறது குறைவு. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மத்திய ஆய்வு குழு இன்னைக்கு ஈவினிங் தான் அவங்க கூறுறாங்க, 8 மணிக்கு மேலே கூறுறாங்க. இதுவே வந்து சாப்பிட்டு சாயங்காலம் தேடுவோங்கிற மொமெண்ட்டும் தான் இருக்குது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அங்கே இந்த அதிகார மையங்கள்ங்கிறத தாண்டி அண்ணாமலை என்பதுதான் சிக்கலுடைய முதன்மை பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து அண்ணாமலை வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கான ஒரு தனித்த முகத்தை கொடுத்தார். தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சைகளாக பேசிக் கொண்டிருந்தார். லைம்லைட்லேயே பாஜக வச்சிருந்தார். நீங்க அண்ணாமலை அப்படின்னு அது மட்டுமே சொல்லிட்டு போயிட முடியாது இல்ல. அவர் போட்டியிடுறதுல சிக்கலா இல்ல அவர் போட்டியிடாமல் தவிர்ப்பதில் சிக்கலா, எங்க சிக்கல் அப்படின்னு கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று பார்த்தோம்னா, இப்ப திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் 18 தொகுதி போன முறை ஜெயிச்சதில் 16 தொகுதி வந்து இப்போ வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்படி சாதகமான தொகுதிகள் வாங்கல. இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா கோவையில் பார்த்தோம்னா ஒரே ஒரு தொகுதி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறப்ப வந்து அண்ணாமலை வந்து அங்கே போட்டியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த தொகுதி ஒதுக்கீடுங்கிறது நடக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. இப்போ கோவை வடக்கில் வந்து வானதி சீனிவாசன் தான் நிற்க போறாங்க அப்படின்னா அண்ணாமலை எங்க நிற்பார்? அண்ணாமலை வந்து முடக்குறிச்சியில் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பாஜக தலைமை வலியுறுத்தினாலும் கூட அவருக்கு அதுல பெரிய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அவருக்கு எங்க கொடுப்பான்? அப்ப வானதி சீனிவாசன் ஒருவேளை வந்து சென்னைக்கு மாத்துறாங்க, மயிலாப்பூர் மாத்துறாங்க, அண்ணாமலை அங்க நிக்க வைக்கிறாங்கன்னா தமிழிசை வந்து வேற எங்க மாத்துவாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. அப்ப வந்து அங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது அண்ணாமலையினுடைய கை ஓங்கிடக்கூடாது அப்படிங்கறத முதன்மையானதாக இருக்கிறது. அண்ணாமலைக்குமே வந்து அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வந்ததுக்கு பிறகே ஒரு மனத்தாங்கள். நல்ல தமிழ்நாடே விட்டு புதுச்சேரி தேர்தல் அண்ணாமலை அவர்களுடைய கை ஓங்கிடக்கூடாது அப்படிங்கிறது உட்கட்சியில இருப்பவர்களுடைய விருப்பமா அல்லது ரவீந்திரன் துரைசாமி சொன்னது போல அதிமுகவினுடைய விருப்பம்? 2 பேருடைய விருப்பம் தான் நினைக்கிறேன் நான். சரி, அதுல கூடுதலான ஆர்வங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்குது. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற பேசுவோம்.